அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் என்.எஸ். பழனிசாமி. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து பேசுறேங்க. கடந்த ஒரு 15 வருஷமா நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா வந்து இந்த குழந்தை செல்வத்திற்காக நாங்க குடுத்ததில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கிடைச்சிருக்கு. எப்படின்னா நம்ம நேரடியா குடுத்ததுலயும் 1000 பேத்துக்கு மேல இருக்கு. நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கி குடுத்த நிறைய டாக்டர்ஸ், சித்தா, ஆயுர்வேதிக் டாக்டர் குடுத்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன கணக்கும் இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து குடுத்ததுல பாத்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்லணும்னா கிடைக்காது, நடக்காது. நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறோம், நிறைய செலவு பண்ணிட்டு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட சாதாரணமா ஒரு 3 மாசம் 4 மாசத்துல எல்லாம் இங்க குழந்தை கிடைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு தான் நாங்க கேரண்டி பேக்கேஜ், நீங்க ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுங்க 2 பேரும், எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமா வாங்கிக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து செக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம். ஒரு பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு வாங்கினவங்களுக்கெல்லாம் செக் போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு 1 வருஷம், ஒருத்தருக்கு 15 மாசம், 18 மாசம் வரைக்கும்லாம் அவங்களோட நிலைப்பாடு தகுந்த மாதிரி நாங்க கேரண்டி கொடுத்தோம். அதுல கிட்டத்தட்ட நாங்க 1000 பேருக்கு செக் இந்த 15 வருஷத்துல கொடுத்ததுல ஒரு 7 பேர்த்துக்கு மட்டும்தான் கிடையாது. 7 அப்படின்னா கரெக்டா ஃபாலோ பண்ணாதவங்க, கரெக்டா ஃபாலோ, அவங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிடைக்காம இருந்தது. அவங்களுக்கும் அந்த நேரத்துல வந்து அவங்க கொடுத்த பணத்தை வந்து செக் கலெக்ஷன் ஆகி பணத்தை எடுத்துட்டாங்க. இப்படி நாங்க கேரண்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, சார் சொன்ன மாதிரி நேரம் ஆயிட்டு இருந்தா கூட ஒரு நபர் நடந்த நிகழ்வு உங்ககிட்ட நான் அன்னைக்கு பையனுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால எங்க பகுதியில பல்லடத்து பக்கம் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல சுப்பிரமணியம் சொல்லி ஒரு ஆசிரியர், ரிட்டையர்டான ஆசிரியர், அவர் திருநெல்வேலி சேர்ந்தவர், இங்க உடுமலைப்பேட்டைக்கு வேலைக்காக வந்து செட்டில் ஆனார். அவருடைய மகனுக்கு திருமணமாகி என்னன்னா குழந்தை இல்லாம ரொம்ப அவங்க ஃபேமிலிக்குள்ள 2 பேர்த்துக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது டெஸ்ட் பார்க்கும்போது கவுண்டிங் ப்ராப்ளம் 0%ங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, அவர் பார்த்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது 0% தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆசிரியர் வந்து அவருடைய பணம், பென்ஷன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி லோன் போட்டு ரொம்ப கஷ்டத்துலயும் இருந்தார் அந்த நேரத்தில். அப்போ வந்து கோயம்புத்தூர்ல விஷ்ணுபிரியா ஹோட்டல்ல இதே போல ஒரு கருத்தரங்கு நம்ம சாலமன் சார் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஐயாசாமின்னு ஒரு ஆசிரியர் வந்து கோயம்புத்தூர்காரரு இவருடைய நண்பர் வர சொல்லி இந்த மீட்டிங் கேட்டு, மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ரொம்ப சார் வந்து ரொம்ப சோர்வா அப்படியே கண்கலங்கின மாதிரி அந்த வயசுல இருந்தாரா. அப்புறம் பேசணும்னாங்க. நாங்க பேசும்போது இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த மாதிரி கிடைக்குங்களா எங்களுக்கு, அப்போ வந்து இந்த அளவுக்கு 0% இப்படி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, உண்மையிலேயே கிடைக்குங்களா, வாய்ப்பு இருக்கான்ல அவர் கேட்டேன். நாங்க வந்து நாங்க கொடுத்த வகையில சார் டக்கு நிறைய பேருக்கு கிடைக்குது, கண்டிப்பா கிடைக்கும், நீங்க கொடுத்து பாருங்க சார் தைரியமா அப்ப சொன்னோம். அப்போ சொன்னதுலயே அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சு அவர் ஊருக்கு போய் அவர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கி பையனுக்கு கொடுத்தார். கொடுத்தப்போ ஒரு அரை நம்பிக்கையிலேயே அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்களா. இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு, கரெக்டா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கும், மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேரத்திலேயே கூப்பிட்டு பழனிசாமி பிசினஸ்ல எப்படி போகுதுன்னு. எனக்கு வந்து அவர்கிட்ட பிசினஸ்ல தான் நல்லா போகுதுங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ரொம்ப இதா இருக்கு. பரவாயில்லைங்க சார், அப்படியே போயிட்டு இருக்கு, நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர் என்ன இருக்குன்னா, பழனிசாமி நீங்க வந்து பிசினஸா பண்ணாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒரு வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் சார் அழுகாருன்னு கேட்கும்போது, சார் என்னாச்சுங்கும் போது அப்பதான் சொன்னார், இந்த மாதிரி எங்க பையனுக்கு 0% இருந்து இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு கணவன் மனைவி அவங்க 2 பேர்த்துக்கு சண்டை வந்து சூசைடு போற அளவுக்கு இதாகி இந்த சூழ்நிலை தான் நான் வந்து உங்களை பார்த்து இப்ப என்னன்னா முதல் மாசம் எனக்கு மாற்றம், பையனுக்காக நாங்க காவல் இருக்க
சார் அதுக்குள்ள ஒரு போகணும். அதாவது நம்பிக்கை, அந்த பையனுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது, எங்களுக்கு இதுலயே ஒரு நம்பிக்கையா இருக்குது, அதனால இந்த மாசம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த இறுக்கமான மனசு போய் கொஞ்சம் ஃப்ரீயா அவர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே கொடுத்துட்டு இருக்க என்னாச்சுன்னா 3 மாசம் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து அங்க உடுமலைப்பேட்டையில அந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிருக்காங்க. 0% 10 மில்லியன் அவருக்கு வந்து கவுண்டிங் ஆயிருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எதுக்கு இன்னொரு லேப்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய லேபிள்ல இருந்த டெஸ்ட்டை நம்பாம அனுப்பிச்சு விட்டேன். அங்க போய் திரும்ப எடுக்கல 10.4 5 கொஞ்சம் வித்தியாசத்துல வந்திருக்கு. அது சகஜம்ட்டான். ஓ, உண்மையிலேயே பெரிய மாற்றம். அந்த டாக்டர் வந்து உண்மையிலேயே பாருங்க, டாக்டர்களையும் நல்ல உண்மையிலேயே மனசாட்சி படி நல்லா அட்வைஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த டாக்டர் ஒரு உதாரணங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து என்னுடைய கேரியர்ல வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் நடந்திருக்கு. அதாவது நீங்க கடவுளோ சாமியோ பிரபஞ்சம் எதை நம்பினாலும் சரி, நீங்க என்ன ட்ரீட்மெண்டோ கொடுங்க, இவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். வேற எதுவும் அவர் எதுவுமே இதை பத்தி நீங்க ஏதோ வைத்தியம் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க பண்ணுங்க, 0% வந்து இந்த அளவுக்கு வரணும்னா பெரிய விஷயம், நீங்க போய் ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை பார்த்துட்டு இன்னும் 4-5 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற மருந்து எதுவும் கூட கொடுக்கல, நீங்க அனுப்பிச்சு விட்டு. அப்போ வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 9 மாசம் ஆச்சு. 9வது மாசம் நம்ம கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ வந்து சுப்பிரமணி சாருடைய வீட்டுல ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அதுக்கு 2 ஃபேமிலிக்குள்ள பெரிய அளவுல இவங்க 2 பேர்த்தையும் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு போய் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால பார்க்கலான்னு கொஞ்சம் ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து என்ன நினைக்குதுன்னு நடக்குதா இல்லைன்னா சொத்தை பிரிச்சு இவங்களை பிரிச்சிடலாங்கிற அளவுக்கு இருந்த இடத்துல கன்சீவ் ஆகி வந்து முதல் குழந்தை பையன் பிறந்தது. அப்போ வந்து எங்களுக்கு அந்த கோயம்புத்தூர்ல அந்த மீட்டிங்ல இருந்தவங்க அந்த 10 மாசத்துல பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே இதுல ஆச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அவங்க 2 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தையும் கிடைச்சு அவங்க வீட்டுல இப்போ 2 குழந்தை இருக்குங்க. இந்த மாதிரி இது டைம் ஆனதுனால சுருக்கமா சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாவே சொல்லாங்க நடந்த விஷயங்கள். இந்த மாதிரி கிடைக்காது, நடக்காது, வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல கூட 0% இருந்தவங்களுக்கு கூட இந்த குழந்தை கிடைச்சதுனால நாங்க கண்ணார பார்த்ததுனால இந்த கேரண்டிங்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு தைரியம், எப்படி இருந்தாலும் இது கிடைச்சிடும் சொல்லித்தான் நாங்க இந்த கேரண்டி பேக்கேஜ் கொடுத்து இன்னைக்கு 1000 பேர் கொடுத்தது 7 பேர் தவிர 993 பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது திரைப்படங்களில் வராத உண்மை கதைகள் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த குழந்தை பாக்கியதற்காக கிடைச்சிருக்கு. நண்பர்களே, நாங்க பார்த்த வரைக்கும் சாதாரண 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் டக்குன்னு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கேரண்டிங்கிறது என்னங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை, வாய்ப்பு இல்லை கிடைக்காதுங்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய இடத்துல போய் செலவாயிருது, இங்கேயும் செலவாயிரு அப்படின்னு அவங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது நாங்கள் கொடுத்ததில்லை. இதை வந்து மார்க்கெட்ல ஒரு 1000 பேருக்கு செக் கொடுத்து 7 பேர் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு இந்த ப்ராடக்ட் ஒரு ரெக்கார்டே இருக்கு. இப்ப உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், அவ்வளவுலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க, ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டு பாரு, சாதாரண உங்களுக்கே தெரியும், தேவைப்பட்ட 2-3 மாசம் எடுங்க. அசால்ட்டா சொல்லி கூட 10 வருஷம் 8 வருஷம் குழந்தைகள் அவங்களே இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்டிமோனி வந்தீங்க 2 வாரத்துக்கு ஒருக்கா அல்லது 3 வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு வகை மிராக்கிளா குழந்தை பாக்கியம் கிடைச்சது அவங்களே வந்து சொல்றதெல்லாம் இப்போ நாம பார்க்கணும். அந்த வகையில் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது 100% கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த 15 வருஷமா இந்த ப்ராடக்டை கொடுத்த அனுபவத்தை நாங்க வந்து இதை சொல்றோம். இது நிறைய டெஸ்டிமோனி இது இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பத்தி ஒவ்வொன்றே நம்ம உணர்ந்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.